திமுகவிடமிருந்து அதிமுக பறிக்கக்கூடிய 5 தொகுதிகள் சுனில் எடப்பாடியிடம் கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்டுகளின் விவரம் என்னென்ன? கள்ளக்குறிச்சியில் திமுகவின் உட்கட்சி பிரச்சனையால் இரட்டை இலை மலரப் போகிறதா? ஈரோட்டில் முதலியார் சமுதாயத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதனால் உதயசூரியனை ஆற்றல் அசோக்குமார் வீழ்த்த போகிறாரா? விருதுநகரில் மாணிக் தாகூரை கைவிட்ட KKSSR விஜய பிரபாகரனின் பிரச்சார யுக்தியால் அதிமுகவின் வாக்கு வங்கியின் துணையோடு இங்கு முரசு கொட்டப் போகிறதா? கரூரில் திமுகவின் அதிருப்திகளாலும் ஜோதிமணி அவர்கள் திமுகவினரோடு போட்டியாக நடந்து கொண்டதனாலும் காங்கிரஸ் கட்சியினர் ஜோதிமணிக்காக வேலை செய்ய வராததனாலும் இங்கு இரட்டை இலைக்கான வாய்ப்புகள் கூடியிருக்கிறதா? விழுப்புரத்தில் உதயசூரியனில் போட்டியிட மாட்டேன், பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என்று திருமா பிடித்த பிடிவாதத்தினால் ரவிக்குமார் படுதோல்வி அடைய போகிறாரா? உண்மையான கள நிலவரங்கள் என்னென்ன? சுனில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதங்கள் எடப்பாடியிடம் என்னென்ன? அதைத் தொடர்ந்து முன்னாள் உளவுத்துறை அதிகாரி எடப்பாடியிடம் கொடுத்தது என்னென்ன? அதை இரண்டையும் கிங் 360 கள ஆய்வில் செய்தது என்னென்ன என்பது குறித்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய 5 தொகுதிகளின் முழு விவரங்களை இன்று பார்க்கலாம். பாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. அதிமுகவில் ஒற்றை தலைமை ஏற்று ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று கோஷத்தோடு தேர்தல் களம் கண்ட எடப்பாடி இப்பொழுது செம குசியாக இருக்கிறார். ஏனென்றால் தமிழகத்தில் அதிகமான வாக்குப்பதிவு பெற்ற 5 தொகுதிகளில் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்ற பல தகவல்களை, சர்வேக்களை எடப்பாடியின் கையில் அதன் வியூக வகுப்பாளராக திரைமறைவில் இருக்கக்கூடிய சுனில் கொடுத்திருக்கிறார். இந்த சுனில் கொடுத்திருக்கக்கூடிய ஆய்வில் என்னென்ன இருந்தது, அதில் எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு சாதகம், திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதகம். திமுகவுக்கு ஏன் பாதகம் என்று கூறுகிறோம் என்றால், தமிழகத்தில் தேனி தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளையும் கையில் வைத்திருக்கக்கூடியது திமுக. அதாவது 39 தொகுதிக்கு 38 தொகுதிகள் திமுக கூட்டணியின் கையில் இருக்கிறது. அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி தான், அதுவும் தேனி தொகுதி, அதுவும் OPS பக்கம் போய்விட்டது. அதால் அதிமுகவுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. திமுக 1 அல்ல 2 அல்ல 5 எது போனாலும் திமுகவுக்கு லாஸ் தான். அந்த வகையில் திமுக ஒரு சில தொகுதிகளை நினைத்து வருத்தத்தில் இருக்கிறது. அதிமுக குசியில் இருக்கிறது. ஓவராலாக தமிழ்நாடு முழுவதும் 2வது இடம் என்பது பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவிற்குத்தான், இரட்டை இலைக்குத்தான், எடப்பாடிக்குத்தான் என்பது உறுதியாகி இருக்கிறது. தமிழக அரசியல் களம் என்பது ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி என்று தேர்தல் களத்தை மாற்றி கட்டமைத்திருக்கிறார் அதிமுகவின் தேர்தல் வியூக வகுப்பாளரான சுனில் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி களம் கண்ட எடப்பாடி அதிமுகவுக்கு தலைமை இல்லை, தகுதியான தலைமை இல்லை என்று கூறுபவர்களுக்கெல்லாம் முகத்தில் கரிய பூசி இருக்கிறார். எடப்பாடி ஒன்றுதான் அதிமுகவுக்கு தலைமையேற்று நடத்த முடியும் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். எடப்பாடியை எதிர்த்த OPS, சசிகலா, TTV அனைவருமே தேர்தலில் செல்லா காசாகிவிட்டார்கள். இதுவே எடப்பாடிக்கு கிடைத்த முதல் வெற்றி. தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பே இந்த வெற்றியை அடைந்து விட்டார். இப்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்றும் அவருக்கான வாய்ப்புகள் இருப்பதாக 5 தொகுதிகள் பார்க்கப்படுகிறது. இது ஊடகங்களும் பல ஊடகங்கள் தெரிவித்திருந்தாலுமே கூட எடப்பாடி கையில் சுனில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கை என்ன, எதனால் எடப்பாடிக்கு இவ்வளவு தெம்போடு இருக்கிறார்? திமுகவில் ஸ்டாலின் ஏன் ஒரு சில மாவட்ட செயலாளர்களையும், ஏன் ஒரு சில மந்திரியையும் பதவி இறக்கம் செய்வதற்கு சுழித்திருக்கிறார் என்ற தகவல் தான் இந்த அறிக்கைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதை விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். தமிழகத்தில் 5 தொகுதிகளில் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அது ஒன்று தருமபுரி, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, சேலம் அண்டு கரூர். இந்த 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டதனால் தருமபுரியில் இந்த வாக்கு வித்தியாசம் ஏற்பட்டு இருக்கிறது என்று அந்த கட்சியின் பெருமிதம் கொள்வதற்கு காரணம் இருக்கிறது. அதுதான் உண்மையாகவும் களம் இருந்திருக்கிறது. மற்ற தொகுதிகள் எல்லாம் இப்படி அதிகமாக வாக்குப்பதிவு பெற்றதெல்லாம் யார் யாருக்கு சாதகம் என்ற தகவல்களின் அடிப்படையில் முதலாவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி. இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு 79.25% வாக்குப்பதிவாகி இருக்கிறது. இங்கு திமுக, அதிமுக, பாமக, நாம் தமிழர் 4 முனை போட்டியாக இருந்தாலும் களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமானதாகத்தான் களம் இருந்தது. அப்படி இருந்தாலுமே கூட திமுகவின் சார்பில் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய உதயசூரியன் உறவினரான மலையரசன் போட்டியிட்டார்.
அதிமுகவின் சார்பில் உளுந்தூர்பேட்டையின் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு, எடப்பாடியின் தீவிர விசுவாசியான குமரகுரு போட்டியிட்டார். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக மலை பிரதேசங்களும் தனி தொகுதிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி தொகுதி. இதில் கிராமப்புறங்கள் அதிகமாக உட்கொண்டது. கிராமப்புறங்கள் அனைத்தும் அதிமுகவிற்கும் அதுவும் இந்த இரட்டை இலைக்கு சாதகமாக இருந்ததாகவும், மலை பிரதேசங்களில் இரட்டை இலை தான் முன்னிலை வகித்திருக்கிறது எனவும், அதுவும் இல்லாமல் இந்த இரட்டை இலையின் செல்வாக்கு, அதிமுகவின் செல்வாக்கு, எடப்பாடியின் செல்வாக்கை எல்லாம் தாண்டி திமுகவின் உட்கட்சி பிரச்சனையும் குமரகுருவுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது. குமரகுருவும் பணத்தை தண்ணீராக விளையாண்டிருக்கிறார். திமுகவில் சேலம் மாவட்ட செயலாளர் ஒருவராக இருக்கக்கூடிய SR சிவலிங்கம் இந்த தொகுதியை கேட்டிருந்தார். அவருக்கு அறிவாலயத்தில் அவருக்கு இந்த தொகுதி இல்லை என்று தெரிந்தவுடனேயே அவரை சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு அறிவாலயத்தை விட்டு முதல்வர் ஸ்டாலின் வேட்பாளர் அறிவிப்பு முடிக்கும் முன்பேகவே அவர் அறிவாலயத்தை விட்டு வெளியேறி வந்து விட்டார். அன்று இரவு 6 மணி வரை அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. வேறொருவர் மூலமாக தலைமை பேசி அவரை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கு பின் 1-2 நாட்கள் அமைதியாக இல்லத்திலேயே இருந்துவிட்டு அதன் பின்பு அவர் தேர்தல் களம் வந்திருக்கிறார். தேர்தல் களம் வந்தாலுமே கூட சரியாக அவர் திமுக நிர்வாகிகளை வைத்து தேர்தல் அலுவலகங்களை போடவில்லை. மலையரசனுக்கு கடமைக்குத்தான் பணி செய்தார் SR சிவலிங்கம் என்ற தகவல் திமுக தலைமைக்கு போய்விட்டது. சிவலிங்கமும் அதை தான் உறுதிப்படுத்துவதாக தெரிகிறது. அவர் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை. இனியும் நமக்கு வயசாகிவிட்டது, இதற்கு மேலும் இந்த கழகத்திற்காக உழைத்து நாம் என்ன செய்ய போகிறோம், இதை விட்டால் நமக்கு ஒரு ஜாக்பாட்டான பீரியட் இல்லை, இதுக்கே கொடுக்கவில்லை என்றால் இனியும் நாம் இந்த மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நமக்கு என்ன லாபம் என்று அவரும் யோசிக்க தொடங்கிவிட்டார். என காலகாலமாக அவர் இருந்தாலுமே கூட எந்த பெரிய பதவியும் அவர் இதுவரை அனுபவிக்கவில்லை. இந்த முறை இவருக்குத்தான் கிடைக்கும் என்று அவர் நம்பியிருந்த நிலையில் பல்வேறு பின்னணி மூவர்களுடன் மலையரசன் வேட்பாளரானது SR சிவலிங்கத்தினால் இறுதி வரை ஜீர்ணிக்க முடியவில்லை. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் என்பது 20 நாட்கள் தான் இருந்ததனால் அவர் முடங்கியிருந்த நாட்கள் 4 நாட்கள். அதன் பின்பு தேர்தல் களத்திற்கு வந்து இவர் பணியாற்ற துவங்கியது எல்லாமே ஒரு வார காலத்திற்குள் தான் இருந்ததனால் அவரது அதிருப்தி என்பது அவரது திமுக தொண்டர்களை பாய்ந்து அது தேர்தல் களத்தில் அதிமுகவுக்கு சாதகமாக முடிந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. அதனால் எடப்பாடியின் தீவிர விசுவாசி, இரட்டை இலை சின்னம், அது கிராமப்புறங்களை அதிக தொகுதி என்பதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி, இதோடு பணபலம், அதோடு திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், இவை அனைத்தையும் சேர்த்து குமரகுரு இந்த தொகுதியில் இரட்டை இலையில் வெல்வார் என சுனில் இதை வைத்துதான் உதயசூரியனை இந்த இடத்தில் இரட்டை இலை வீழ்த்த போகிறது என்று கொடுத்திருக்கிறார். இது வாக்குப்பதிவு திறந்து பார்த்து முடிவுகள் வரும் வரை கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காத்திருக்கத்தான் வேண்டும். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை திமுகவினர் வெற்றி என்பதை காத்திருக்கத்தான் வேண்டும் என்பதுதான் உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிற கரூர் தொகுதி. இங்கு 78.69% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. இந்த தொகுதி உறுதியாக அதிமுகவிற்குத்தான் கிடைக்கும் என்று சுனில் எடப்பாடியிடம் தகவல் எடுத்து கொடுத்திருக்கிறார். அது எதனால் இங்கு அதிமுக ஜெயிக்கிறது என்று அவர் கொடுத்திருக்கக்கூடிய காரணம் என்பது, இங்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் போட்டியிட்டாலுமே கூட இங்கு ஓரளவு மும்முனை போட்டி என்பது களத்தில் இருந்தது. ஏனென்றால் திமுக கூட்டணியின் சார்பில் மீண்டும் ஜோதிமணி போட்டியிட்டார். அதிமுகவின் சார்பில் தங்கவேல் என்பவர் போட்டியிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அதிமுகவின் முன்னாள் நிர்வாகியான செந்தில்நாதன் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார். நாம் தமிழரும் களத்தில் இருந்தது. அண்ணாமலையின் சொந்த தொகுதி என்பதனால் இங்கு பாஜகவுக்கு செந்தில்நாதனும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதனால் பாஜக கரூர் தொகுதியில் மானம் போகாமல் வாக்கு வாங்கிவிடும் என்ற தெம்பு கிடைத்திருக்கிறது. அவ்வளவுதான் பாஜகவுக்கு. திமுக, அதிமுகவை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு இந்த சீட்டை கொடுக்கவே கூடாது என்று திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் மந்திரியாகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மிக அழுத்தம் கொடுத்ததாகவும், அதுவும் இல்லாமல் திமுகவின் மாவட்ட நிர்வாகிகளும் இவர் தொகுதியில் திமுகவினரை கண்டுகொள்ளவே இல்லை, திமுகவினருக்கும் இவருக்கும் போட்டா போட்டியாகவே நடந்து கொண்டார், இவருக்கு மீண்டும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று திமுகவினர் கூறினர். அதே போன்று காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் மீண்டும் ஜோதிமணிக்கு சீட் கொடுக்கக்கூடாது என்று இரத்த கையெழுத்து போட்ட தொகுதி கரூர் தொகுதி. இதெல்லாம் மீறி தலைமையின் செல்வாக்கினால் ஜோதிமணி மீண்டும் இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இந்த தொகுதியை பொறுத்தவரை வேட்பாளர் ஆகிவிட்டால் செந்தில் பாலாஜி விடமாட்டார், அவரது தொண்டர்களும் விடமாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் செந்தில் பாலாஜியை மனதில் வைத்துக்கொண்டு ஜோதிமணி மீண்டும் ராகுலின் மூலமாக இந்த தொகுதியை வாங்கி வந்தார்.
இந்த தொகுதி என்பது கிராமங்கள் நிறைந்த பகுதி தான். அப்படி இருக்கும் பொழுது கள நிலவரம் என்பது ஜோதிமணிக்கு எதிர்ப்பாக நிறைய இடத்தில் இருந்திருக்கிறது. திமுக கூட்டணியில் கை சின்னம் பரவலாக இருந்தாலுமே கூட ஜோதிமணியின் நடவடிக்கை என்பது காங்கிரஸ் கட்சியினரும் திமுகவினருமே குறை கூறி கொண்டிருந்த நிலையில் பொதுமக்களும் அதோடு சேர்ந்து கொண்டனர். இதெல்லாம் சுனில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள். அடுத்ததாக இங்கு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட தங்கவேலுக்கு இந்த திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, செந்தில் பாலாஜி நேரடியாக களத்திற்கு வராதது மற்றும் காங்கிரஸ் கட்சியில் ஜோதிமணிக்காக வேலை செய்ய யாரும் வராதது, திமுகவினர் மட்டுமே ஜோதிமணியை கடைசி கட்டத்தில் எடுத்து செல்ல வேண்டிய நிலைக்கு ஜோதிமணி ஆளாகி இருந்தார். அந்த முன்னிலையில் இருந்த அனைத்து திமுகவினருடனும் ஜோதிமணி 1 மாதங்களுக்கு முன்பு வரை சண்டை போட்டு கொண்டுதான் இருந்திருக்கிறார். எம்பியாக இவர் இருந்து எந்த திமுகவினரும் அங்கு பயனடைந்ததாக தெரியவில்லை என்ற தகவல் சுனிலுக்கு தெரிந்து அதை தான் பெருசாக்கி இருக்கிறார்கள். அதிமுகவில் வேட்பாளர் தாராளமாக பணபலத்தோடு விளையாண்டு இருக்கிறார். அதுவும் இல்லாமல் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாத பொழுது தோற்றமையானால் தனது அரசியல் எதிர்காலமே நிர்மூலமாகிவிடும் என்ற ஒற்றை முனைப்போடு தனது 2 எதிரிகளை ஒரே அடியாக ஒரே தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்று பாஜகவில் போட்டியிடக்கூடிய செந்தில்நாதன் மற்றும் செந்தில் பாலாஜி 2 செந்தில்களையும் ஒற்றை ஆளாக இருந்து வீழ்த்திவிட வேண்டும் என்று தங்கவேலுக்காக தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இரட்டை இலை இந்த தொகுதிக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது. MR விஜயபாஸ்கரின் பண விநியோகம் மற்றும் பிரச்சார வியூகம் இவை அனைத்தும் இங்கு இரட்டை இலைக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்று சுனில் எடப்பாடியிடம் கொடுத்திருக்கிறார். இதுவும் எந்த அளவுக்கு உண்மையாக போகிறது என்பது தேர்தல் முடிவுகள் வரும்பொழுதுதான் தெரிய போகிறது. அடுத்ததாக விழுப்புரம் தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் அங்கு வாக்குப்பதிவு என்பது 76.47% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பது என்று பார்த்தால், இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் விசிகாவில் சிட்டிங் எம்பியான ரவிக்குமார் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இது நாங்கள் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், எங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று விடுதலை சிறுத்தைகள் அடம்பிடித்து கேட்டதனால் ஸ்டாலின் கொடுத்தார். கடந்த முறை உதயசூரியனில் லாவகமாக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரவிக்குமார். இந்த முறை பானை சின்னத்தில் போட்டியிடுவதனால் இந்த பானை சின்னம் என்பது இந்த விசிகாவின் சின்னமாகவும் பறையர் சமுதாயத்திற்கு உட்பட்ட சின்னமாகவும் அந்த தொகுதியில் பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அங்கு போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு அந்த மாம்பழம் சின்னம் என்பது இது வன்னியருக்கான சின்னமாக அந்த தொகுதியில் பார்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தொகுதி என்பது டாக்டர் ராமதாஸின் சொந்த தொகுதி. அவர் இங்கு விடாப்பிடியாக சொந்த தொகுதியில் தனது பலத்தை நிரூபித்தே காட்டியே ஆக வேண்டும் என்று பாஜகவையெல்லாம் கடந்து அவர் பெரிய வேலையை இந்த தொகுதியில் செய்திருந்தார். அதையெல்லாம் என்னதான் செய்தாலுமே கூட இங்கு சின்னம் என்பது பறைய சமுதாயத்திற்கான பானை சின்னமும் வன்னியர் சமுதாயத்திற்கான மாம்பழ சின்னமும் சமுதாய வாக்குகளாகத்தான் அது பார்க்கப்பட்டது. இந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மையாக 2 சமூகங்கள் இருந்தாலுமே கூட அந்த சமூகங்களின் மொத்த வாக்குகளும் அந்தந்த சின்னங்களுக்கு கிடைத்ததா என்று பார்த்தால் இல்லை, அது பரவலாகத்தான் கிடைத்திருக்கிறதாக தகவல்கள் வருகிறது. இதில் தான் ஜாக்பாட் அடித்தது அதிமுகவிற்கு. இந்த தொகுதி திமுகவிற்காக அமைச்சர் பொன்முடி வேலை பார்த்தார். அவரை பொறுத்தவரை இந்த தேர்தல் களம் கண்ட பொழுது அவருக்கான சோதனைகள் பலவாறாக இருந்தது. அமைச்சராக இல்லாத போதுதான் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரத்தின் இடையில்தான் அவர் அமைச்சராக்கப்பட்டார். இருந்தாலும் அவருக்கான பயம் என்பது தொட்டி கொண்டுதான் இருக்கிறது. அதைவிட மேலாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் அவரது மகனுக்கு திமுக தலைமை மீண்டும் சீட் கொடுக்கவில்லை. அது அவருக்கு ஏற்பட்ட இழுக்காக பார்க்கப்படுகிறது. என்றால் துரைமுருகன் அவரது மகனுக்கு மீண்டும் வாங்கிவிட்டார். இவர் மகனுக்கு வாங்க முடியவில்லை. இது அவர்களுக்காகட்டும் அவரது தொண்டர்களுக்கும் ஒரு மனத்தொய்வை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் பொன்முடியை பொறுத்தவரை இந்த தொகுதியில் பட்டும் படாமல் தான் வேலை செய்து வந்தார். இந்த தொகுதியில் CV சண்முகம் இந்த தொகுதியில் அனைத்து சமுதாய மக்களும் பொதுவாக பார்க்கக்கூடிய சின்னமாக இரட்டை இலை மாறி இருக்கிறது. இங்கு பொன்முடியும் வீழ்த்தியாக வேண்டும், விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்தியாக வேண்டும், தான் யார் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டும் என்று CV சண்முகம் வேட்பாளருக்காக உழைத்த உழைப்பு என்பது மிகப்பெரிய உழைப்பு. அதெல்லாம் இப்பொழுது இரட்டை இலைக்கு சாதகமாக மாறி இருக்கிறது. வன்னியர் வாக்குகளை 50% பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய 50% வாக்குகள் என்பது அது விசிகாவின் பானை சின்னத்திற்கு போவதற்கு வாய்ப்பே இல்லை. அது திமுகவின் சின்னமாக உதயசூரியனில் நிற்றிருந்தால் அதெல்லாம் கிடைத்திருக்கும். அதனால் அந்த வாக்குகள் அனைத்தும்
இரட்டை இலைக்குத்தான் சென்றிருக்கிறது. அதுவும் இல்லாமல் 2 சண்முகம் தாண்டி இருக்கக்கூடிய பொதுவான மக்கள் அனைவரும் இரட்டை இலையை பொதுவான சின்னமாகவும் இரட்டை இலை வேட்பாளரை பொதுவான வேட்பாளராகவும் பார்க்கப்பட்டதனால் விழுப்புரத்தில் அதிமுக தான் வெல்லப்போகிறது. பானை சின்னத்தை தேர்ந்தெடுத்ததனால் மட்டும் இந்த தொகுதியை இழக்கப் போகிறது விடுதலை சிறுத்தைகள். அவர்களது உண்மையான பலம் என்ன என்பதை இப்பொழுது அவர்கள் பார்த்து கொள்ளப் போகிறார்கள் என்றதான் கள நிலவரமாக இருக்கிறது. அதிமுகவிற்கு அல்வா சாப்பிடுவது போல் இந்த தொகுதியை விடுதலை சிறுத்தைகளின் திருமா விட்டு கொடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். அவர் கட்சியை வளர்ப்பதற்காக ஒரு எம்பியை பலிகாடாகி இருக்கிறார் என்பதுதான் விழுப்புரத்தில் உண்மையான கள நிலவரமாக இருக்கப் போகிறது. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய பெரியாரின் மண்ணான ஈரோடு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக சுனில் லிஸ்ட் எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் சார்பில் அதிமுகவில் புதிதாக இணைந்த ஆற்றல் அசோக்குமார் என்பவரை வேட்பாளராக நிறுத்தியிருந்தார் இரட்டை இலையில். திமுகவில் பிரகாஷ் என்பவரை உதயநிதியின் நேரடி முகமாக பார்க்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்தில் களமாடியிருந்தார்கள். பாஜக கூட்டணியில் தமாக இங்கு போட்டியிட்டது, நாம் தமிழர் போட்டியிட்டாலுமே கூட இங்கு அதிமுக வெர்சஸ் திமுக என்றுதான் களம் இருந்தது. இந்த தொகுதியில் ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு நலத்திட்டங்களை ஆற்றல் அறக்கட்டளை என்பதன் மூலமாக அவர் பாஜகவில் இருந்து கொண்டே கிராமப்புற மக்களிடம் தேர்தல் பிரச்சாரங்களை செய்த வண்ணம் இருந்தார். மிகுந்த பணபலம் இருப்பதனாலும் ட்ரஸ்டின் மூலமாகவும் கோயிலுக்கான நிதி, இலவச மருத்துவம், இலவச உணவு போன்ற அனைத்தையும் இந்த தொகுதியில் திட்டமிட்டு அவர் செய்திருந்தார். இதையெல்லாம் வைத்துதான் முன்னாள் அமைச்சரான தங்கமணி மற்றும் செங்கோட்டையின் ஆதரவோடு எடப்பாடியும் இவ்வளவு வேலை செய்திருக்கிறார், இவரை நாம் வேட்பாளரானால் ஜெயிப்பது ஈஸி, பணபலமும் உள்ளது என்று அவரை வேட்பாளராக்கினார். அது எடப்பாடிக்கு பிளஸாக மாறி இருக்கிறது. ஆற்றல் அசோக்குமாரின் தேர்தல் பிரச்சாரம் என்பது திட்டமிட்டபடி செங்கோட்டையனும் தங்கமணியும் விரிவாக செய்தார்கள். திட்டமிட்டபடி வெகு பிரம்மாண்டமாக நடந்தது. திமுகவோ பிரகாஷை அறிவிப்பதிலிருந்து முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் வரை போராட்டங்களோடையே இந்த தொகுதி கள நிலவரம் என்பது நடந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் பிரகாஷை அறிவித்ததில் அங்கு சிட்டிங் அமைச்சரான முத்துசாமிக்கு உடன்பாடு இல்லை. தனக்கு எதிராக இளைஞரணியிலிருந்து ஒருவர் உருவாவதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பட்டும்படாமல் பிரகாஷோடு நேரடியாக பிரச்சார களத்திற்கே கடைசி வரை வராமல் இவர் ஒரு வழியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் என்ற தகவலெல்லாம் வந்துமே கூட இந்த தொகுதி மதிமுகவிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் பெற்று தனது இளைஞரணி சார்பில் பிரகாஷுக்கு வாங்கி கொடுத்ததனால் மீண்டும் இடையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை தொகுதி வீக்காக இருக்கிறது என்று 2ஆம் கட்டத்தில் சர்வேவின் அடிப்படையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை இங்கு தொகுதி பொறுப்பாளராக திமுக தலைமை போட்டது. அது போட்டுமே கூட பிரச்சனைகளை சரி செய்ய முடியவில்லை. ஆற்றல் அசோக்குமாரின் வேகம் அதிகமாக இருந்தது. அன்பில் மகேஷ் வந்தவுடனும் இங்கு வேகம் கூடவில்லை. பிரகாஷுக்கான பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தொகுதிக்குள் இருந்தது என்று அதிமுகவின் சார்பில் சொல்லப்படுவது உண்மையாகத்தான் இருக்கிறது. இதில் முக்கியமாக திமுக மேற்கொண்ட இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இந்த தொகுதியில் குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை வைத்துள்ள முதலியார் சமூகம், அதாவது செங்குந்த முதலியார் என்று கூறுவார்கள், அந்த சமுதாயத்தின் வாக்குகள் திமுகவுக்கு எதிராகவும் திமுக இழக்கும் வாக்குகளில் முதல் நிலையிலும் அந்த சமூகம் இருப்பதற்கு முக்கிய காரணம் இதே திமுக தான். ஏனென்றால் கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அப்பொழுது EVKS இளங்கோவனை வேட்பாளராக்கப்பட்ட பொழுது அப்பொழுதும் பிரச்சனை வந்தது. அங்கிருந்து தேமுதிகவிலிருந்து வந்த சந்திரகுமாருக்கு இந்த தொகுதியில் வழங்க வேண்டும், இந்த தொகுதி என்பது சந்திரகுமாருக்குத்தான் என்று முன்பே நீங்கள் வாக்களித்திருந்தீர்கள். அந்த வகையில் இப்பொழுது இடைத்தேர்தலில் கடந்த முறை காங்கிரசுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிவிட்டதனால் சந்திரகுமாருக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. முதலியார் சமுதாயத்திற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை மீண்டும் நாம் வேறொருவருக்கு பறிகொடுக்கிறோம் என்றெல்லாம் பல பிரச்சனைகள் வந்த பொழுது கூட இது இடைத்தேர்தல் என்று சபரீசன் தலையிட்டு அந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் மண்டபத்தில் அமர வைத்து உறுதிமொழியை கொடுத்தார். இந்த தொகுதியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திரகுமார் தான் நாடாளுமன்ற தேர்தல் முதலியாருக்கான தொகுதியாக இதை கொடுக்க போகிறோம் என்று முதலியார் கட்சியாக பார்க்கப்பட்ட திமுக முதலியார் சமுதாயத்தை புறக்கணித்ததின் விளைவு இந்த தொகுதியில் சைலண்டாக அந்த சமுதாயம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்த சமுதாயம் திமுகவுக்கு எதிராக திசை திருப்பி வாக்களிக்க இருந்த மக்கள் எல்லாமே வேலூரில் முதலியாருக்கு என்று பாஜக ஒதுக்கிய ஏசி சண்முகத்திற்கான தொகுதியில் வேலை பார்க்க சென்று விட்டார்கள். இது முதலியார் சமுதாயத்திற்கு சபரீசன் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. உதயநிதியிடம் எடுத்து கூறி சந்திரகுமாரை வேட்பாளராக்கி இருந்தால் இவர் இங்கு ஒட்டுமொத்தமாக முதலியார் வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்று அந்த சமூகத்தின் கோப பார்வைகள் திமுகவின் பக்கம்
முழுவதுமாக சென்றதுக்கு காரணம் இதுதான். தேர்தல் களத்திற்கு புதியவராக பிரகாஷ் இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த உட்கட்சி பிரச்சனைகளை சமாளிக்கவே கடைசி நிமிடம் வரை போராட்டமாகவே இருந்தது. இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் தொகுதி குமாரபாளையம் இங்கு வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கான அடிப்படை கட்டமைப்பு என்பதே கடந்த 5 ஆண்டுகளாக பல கட்டங்களாக மாற்றி மாற்றி கட்டமைத்து வருகிறார்களே. ஆனால் எந்த கட்டமைப்பை மாற்றியும் வெற்றியை எந்த நிர்வாகிகளும் இதுவரை திமுகவுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் இது நாள் வரை நடந்திருக்கிறது. இப்பொழுது மாற்றி கட்டமைக்கப்பட்டதும் எந்த அளவுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொகுதியில் தங்கமணி தனது தேர்தல் வியூகங்களை தொகுதி முழுவதும் செய்தாலுமே கூட குமாரபாளையம் தொகுதிக்கென்று தனி அஜெண்டா வைத்துக்கொண்டு தனியாக வாக்காளர்களை கவனித்து மிக நேர்த்தியான பிரச்சாரத்தை கையாண்டு இருக்கிறார். இது பிரகாஷுக்கு எதிராக போயிருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு துக்ககரமான சம்பவம் என்னவென்றால் சிட்டிங் எம்பியாக இருந்த மதிமுகவின் கணேசமூர்த்தி என்பவர் இந்த தொகுதி மீண்டும் எனக்கு கிடைக்கும் என்று காத்திருந்தார். ஆனால் வைகோ இந்த முறை தனது மகனுக்காக திருச்சி தொகுதியை வாங்கிவிட்டு தன்னை கைவிட்டு விட்டார் என்று இவ்வளவு முதிர்ந்த வயதிலும் இவ்வளவு பதவிகளை அனுபவித்த கணேசமூர்த்தி சிறுபிள்ளை போல் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இந்த மரணம் என்பது மதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களிடையே ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறது. தொகுதியில் ஒரு சில மக்களுக்கும் இந்த தொய்வை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கணேசமூர்த்திக்கு எதிர்ப்புகள் என்பது இல்லை, பெரிய ஆதரவு இல்லை என்றாலும் ஒரு நல்ல மனிதர், ஈரோட்டில் முக்கிய அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டவர். இப்படி ஒரு துக்ககரமான முடிவை எடுப்பதற்கு திமுக தலைமை ஒரு வகையில் காரணமாக இருந்து விட்டதோ என்ற அடிப்படையும் இதுவும் பிரகாஷுக்கு எதிராக இந்த களத்தில் மாறியிருக்கிறது. அதுவுமல்லாமல் அதிமுகவுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால் திமுகவுக்கு எது பிளஸாக இருக்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்பது 1000 ரூபாய் கொடுப்பது திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக மகளிர் வாக்குகளை கிடைத்துவிடும் என்று திமுக கணக்கு போட்டிருந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி மகளிர் உரிமை தொகையை நாங்கள் ஜெயித்தால் 1500 வழங்குவோம் என்று கூறியது இங்கு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் அதிமுகவினர் அதிக அளவில் கொண்டு சென்றதின் விளைவுகளும் இரட்டை இலைக்கு சாதகமாக இருக்கிறது. ஆக மொத்தம் ஈரோடு தொகுதி என்பது ஆரம்பம் முதல் இறுதி வரை இரட்டை இலைக்குத்தான் சாதகம் என்று சுனில் அறிக்கை கொடுத்திருக்கிறார். இதை வைத்து எடப்பாடி இந்த தொகுதியும் ஈரோடு இரட்டை இலைக்குத்தான் நமக்குத்தான் என்று டிக் செய்திருக்கிறார். இதையும் எந்த அளவுக்கு உண்மை நிலவரம் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அதிமுக கூட்டணி சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்று பார்த்தோமேயானால் விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியதில் எடப்பாடியின் ராஜதந்திரம் வென்றிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டதில் இந்த தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் நிறுத்த வேண்டும் என்று எடப்பாடி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த தொகுதியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் சிட்டிங் எம்பியான காங்கிரசின் மாணிக் தாகூர் கை சின்னத்தில் போட்டியிட்டிருக்கிறார். பாஜகவின் சார்பில் இது ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது. ராதிகா சரத்குமார் இந்த தொகுதியில் போட்டியிட்டாலுமே கூட இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பி மாணிக் தாகூருக்கு தொகுதி மக்களிடையேயும் எதிர்ப்புகள் இருந்தது, திமுகவினருடையும் எதிர்ப்புகள் இருந்தது. ஏன் கடைசி வரை திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSRக்கும் மாணிக் தாகூருக்கும் ஒத்துப்போகவே இல்லை. இடையில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தாலும் தேர்தல் களத்திலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அங்கு உண்மை நிலவரமாக தெரிந்தது. மிகப்பெரிய அலை ஏதாவது வந்துதான் மாணிக் தாகூரை காப்பாற்ற முடியுமே ஒழிய திமுகவின் பிரச்சாரத்தினால் மாணிக் தாகூர் கரை சேர முடியாது என்ற தகவல் சுனில் மூலமாக எடப்பாடிக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கு தேமுதிகவின் சார்பில் விஜய் பிரபாகரனை நிறுத்தியது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அதிமுக கூட்டணி கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதி நாயுடு, ரெட்டியார் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய அனைத்து மக்களின் முகமாக விஜய் பிரபாகரன் மாறியிருந்தார். தீவிரமான பிரச்சாரம், அதிமுகவின் வாக்கு வங்கி, அதிலும் முன்னாள் அமைச்சரான KT ராஜேந்திர பாலாஜியின் தீவிரமான பிரச்சாரம் அதிமுகவின் வாக்குகளை அனைத்தையும் தேமுதிகவின் முரசு சின்னத்திற்கு மடைமாற்றம் செய்ததில் ராஜேந்திர பாலாஜியின் தேர்தல் வியூகங்கள் அவ்வளவு அருமையாக இங்கு வேலை செய்திருக்கிறது. KKSSRின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் அவர் மாணிக் தாகூருக்காக எந்த வியூகங்களையும் தெளிவாக வகுக்கவில்லை. இவர் ஜெயித்தால் மீண்டும் நம்மோடு முட்டி மோதத்தான் போகிறார் என்று, இவருக்கான செல்வாக்கு என்பது இந்த தொகுதியில் என்ன இருக்கிறது என்பதை காங்கிரஸ் தலைமை இப்பொழுதாவது பார்த்து கொள்ளட்டும் என்றெல்லாம் பல கணக்குகளை KKSR போட்டுவிட்டதாகவும், இந்த தொகுதியை பொறுத்தவரை இறுதிக்கட்டத்தில் பிரேமலதா உங்கள் வீட்டு பிள்ளையாக என் பிள்ளையை உங்களிடம் விட்டு இருக்கிறேன், அவரை வெற்றி பெற செய்தீர்கள் என்று சோகமாக மக்களை உருக்கும் வகையில் பேசியது எடுபட்டு இருக்கிறது. விஜயகாந்தின் மண், அது இல்லாமல் அவர் சமுதாய மக்களின் வாக்குகள் அதிகமாக இருக்கிறது. ராதிகா இந்த தொகுதியில் என்னதான் பிரச்சாரம் செய்தாலுமே கூட அது ஒரு ஈவினிங் 8 to 8:30 சித்தி சீரியல் வருவது போன்று ஒரு பார்ட் டைம் வேலையாகத்தான் அவர் பார்த்ததனால் அவரது தாக்கம் என்பது இந்த தொகுதியில் கடைசியில் இல்லாமலே செய்துவிட்டது. இங்கு
மாணிக் தோகருக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட தேமுதிகவிற்கு சாதகமாக இந்த தொகுதி மாறியிருக்கிறது என்றும், டெல்லியில் தேமுதிகவின் சார்பில் முரசு சின்னத்தில் போட்டியிட்ட விஜயபிரபாகரன் முதல் எம்பியாக பதவியேற்பார் என்ற தகவல் தேமுதிகவுக்கு இனிப்பாகவும், எடப்பாடிக்கு மிகப்பெரிய இனிப்பாகவும் சுனில் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மையாகிறது. இதெல்லாம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்று சுனில் எடுத்து வைத்த எடப்பாடி கிட்ட வைத்திருக்கக்கூடிய லிஸ்ட். இதை பொறுத்தவரை இந்த 5 தொகுதிகளும் அதிமுகவுக்கு சாதகம், இதில் வெற்றி உறுதி என்று அதிமுக தேர்தல் வியூகப்பாளர் சுனில் எடப்பாடியிடம் கொடுத்த லிஸ்ட். அதுவும் இல்லாமல் எடப்பாடிக்கு சாதகமாக முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகள் எடுத்து வைத்த லிஸ்டும் இதையே தான் குறிப்பிட இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நமது கிங் 360 கள நிலவரம் இதில் பெரும்பாலான விஷயங்களை உண்மை என்பதையே உணர்த்துகிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாம் போட்ட தேர்தல் கால பதிவுகளில் எல்லாமே இந்த ஈரோடு தொகுதி, கரூர் தொகுதி எல்லாமே பிரச்சனைகள் போட்டிருந்தோம். அதன் வெளிப்பாடு தான் இப்பொழுது சுனிலிடமும் வந்திருக்கிறது, அதிமுகவிடம் வந்திருக்கிறது என்பதனால் இரட்டை இலைக்கு வாய்ப்புகள் என்பது 90% இந்த தொகுதியில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதிமுகவின் கணக்கு எடப்பாடியால் துவங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் இதன் முடிவுகள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகிறது என்பதை ஜூன் 4 வரை பொறுத்திருப்போம். அதுவரை காத்திருப்போம். வாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும், பார்க்கவும், பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.